வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பச்சை பயிறு, பாசிப்பயிறு அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் எல்லாம் பொதுவாக நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் முக்கிய உணவுப் பொருளாக இந்த பச்சை பயிரும் இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பச்சை பயிரில் புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. சுவையான ஸ்நாக்ஸ் முதல் சத்தான உணவுகள், சேலட்டுகள் என பல உணவு தயாரிக்கிறதுல பச்சை பயிர் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ நாட்டினுடைய பல இடங்களில் பிரபலமான உணவாக இந்த பச்சை பயிர் இருக்குது. பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. ஃபைபர் சத்து தேவையில்லாத கொலஸ்ட்ராலுடைய அளவை நம்மளுடைய ரத்த நாளங்களில் குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதே போல் பொட்டாசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தி நரம்புகளில் இறுக்கம் ஏற்படாமல் செய்யும். அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தும். இது தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக தான் இருக்கு. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்கும். ஸோ ரத்த நாளங்கள், நரம்புகளில் இறுக்கம் தென்படாது, ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாது. இதனால் ரத்த நாளங்களும் நரம்புகளும் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கும். இதனால் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். ஆகையால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனை எதுவுமே இல்லாமல், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிறு நம்மளுடைய உணவுகளை சேர்க்கக்கூடிய ஒரு உணவு தான். நம்மளுடைய எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்குது. இவை இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து நீங்கள் சாப்பிட்ட பின் நிறைவாக உங்களை திருப்தியாக உணர வைக்கும். இதனால் நீங்கள் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத முதல்ல தவிர்ப்பீங்க. அதாவது பசியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதை நிறுத்திட்டு குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஆனால் அதில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு உணவு தான் பச்சை பயிர். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்க எப்போதுமே சிறந்த ஒரு உணவாக பச்சை பயிரையும் உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து, குறிப்பாக அந்த நார் சத்து ஏற்கனவே உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்து கொடுத்து மீண்டும் அந்த குறைத்த உடல் எடையை பராமரிக்க செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். செரிமானம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். சிறந்த செரிமானத்திற்கு நார் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கீங்க. பாடிப்பூரி, மசாலா போன்ற உணவுகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. நான்வெஜ் ஃபுட்ஸு, ஜங்க் எல்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்கன்றது அர்த்தம். நீர் போதுமான அளவுக்கு அருந்தாமல் இருக்கீங்கன்றது அர்த்தம். ஸோ நீங்கள் செரிமானம் மேம்படணும்னா நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணுன்றதால பச்சை பயிர் எடுத்துக்கங்க. இதில் வளமான அளவு நார் சத்து இருக்குது. இதனால் உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை ஏற்படுவது தடுக்கப்படும். அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அது குணப்படுத்தப்படும். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது. இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குது. ஃப்ரீ பயோட்டிக்ஸ் அப்படின்றது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர். ஸோ இது உங்களுக்கு கிடைக்கும் பொழுது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம், செரிமானம் ஆனதுக்கப்புறம் கழிவுகள் இருக்குங்களே, அந்த கழிவுகளை முறையான அளவில் வெளியேற்றிடும். எந்த விதமான மலச்சிக்கல் பிரச்சனையுமே நமக்கு கொடுக்காது. சீரற்ற குடல் இயக்கம் போன்ற பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்தமாக செரிமானம் தன்னுடைய வேலையை, அந்த செரிமான மண்டலம் தன்னுடைய அந்த செரிமானம் சார்ந்த வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு பச்சை பயிறு துணை புரியும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடு வைத்துக் கொள்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிர் குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டிருக்கு அப்படின்றதால இது நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தீர்வாக இருக்கும். பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக தான் நமக்கு மெதுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக உங்களுடைய ரத்த நாளங்களில் பார்த்தோம்னா எந்த கொழுப்பும் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் எந்த விதமான சர்க்கரையினுடைய தன்மையுமே இருக்காது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு நீங்கள்
கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் பச்சை பயிறு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்கள் இப்போவே ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகளை நீங்கள் பச்சை பயிறு வந்து சேர்த்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான இம்யூன் சிஸ்டத்துக்கு, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கான இரும்பு சத்தும் நமக்கு கிடைக்குது. அப்படின்றதால இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்று. ஸோ அதனால் அந்த விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெற்று உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்பட்டு நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வலுப்படுத்தப்படும். அதாவது இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகி இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் உங்களால் வராமல் தடுத்துக் கொள்ள முடியும். ஸோ பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது இம்யூன் பவர் உங்களுக்கு கிடைக்கும். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்குது. புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அந்த முடி செல்களை வந்து சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் ஏற்படக்கூடிய சேதத்தையும் சரி பண்ணும். மேலும் பச்சை பயிரில் வந்து பயோட்டின் இருக்குது. இது ஒரு நல்ல மூலம், அதாவது வந்து முடி வளர்ச்சிக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக ஒரு விட்டமினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோட்டின் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சருமத்தை வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக்கும் பச்சை பயிர். ஸோ உங்களுடைய சருமத்தில் வந்து இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கிடும். இதனால் உங்களுக்கு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பச்சை பயிர் உங்களுக்கு உள்ளிருந்தே கொடுக்கும், அழகாக்கும். அதே போல் முடியும் அடர்த்தியாக கருகருவென்று வளர வைக்கும். ஸோ குறிப்பாக உங்களுக்கு அந்த தலைமுடி வந்து கொட்டுறது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது, குறிப்பாக உங்களுக்கு இளநரை பித்தநரை பிரச்சனை ஏற்படுவது, டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கிறது, இது அத்தனை பிரச்சனையுமே சரி பண்ணப்பட்டு முடி வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கும் பச்சை பயிறு ஹெல்ப் பண்ணும். தோல் புற்றுநோயை தடுப்பதற்கு நம்மளுடைய உணவுகளில் வந்து பச்சை பயிறு வந்து சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு தோல் புற்றுநோயில் வந்து பாதுகாக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா பச்சை பயிறு அது கூட சேர்த்து சாப்பிடுங்க. இது உங்களுடைய ஸ்கின் டிசீஸ், அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். குறிப்பாக ஸ்கின் கேன்சரையே உங்களுக்கு வராமல் தடுக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் உங்களுடைய தோல் ஏற்படாமல் தோல் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் நீங்கள் நலம் பெறுவதற்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். உடல் சூட்டை குறைக்கக்கூடியது பச்சை பயிறு. இப்போ கோடைக்கால பிரச்சனையில் நிறைய பேர் வந்து உடல் உஷ்ணமாகி உடல் சூட்டை வந்து தணிக்க முடியாமல் அவதிப்படுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளில் சில மாற்றங்களை பண்ணும்போது உடல் சூட்டை குறைச்சிக்கலாம். அப்போ கோடை காலங்களில் இருக்கக்கூடிய உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிரோட மணத்தக்காளி கீரையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் சூடு குறைக்கும். இது வந்து குவியல் மற்றும் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பல வகையான பக்க விளைவுகளையுமே சரி பண்ணிடும். அதனால் உடல் உஷ்ணமடைவது அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு ஆற்றலுடன் நீங்கள் நீண்ட நேரம் வந்து உங்களுடைய உடலை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நினைவு ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஞாபக மறதி இருக்கிறவங்களாம் பச்சை பயிரை வந்து வல்லாரைக்கீரையோடு சேர்த்து சாப்பிட்டு வரும்போது ஞாபக சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் சிறிய வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு கொடுக்கறது இது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ சிறிய வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே வல்லாரைக்கீரையோடைய பச்சை பயிரை சேர்த்து சாப்பிடும்போது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலராக சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த ஆற்றல் கிடைக்கும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் வந்து தடுக்கப்படும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி சார்ந்த நரம்பியல் சார்ந்த நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஸோ குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மறதியை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் பச்சை பயிர் அவங்களுக்கு வந்து டெய்லி கொடுக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் பச்சை பயிர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அத்தனை பிரச்சனைகளுமே சரி பண்ணி உங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.